ஆக்டிங்கை தவிர ஒரு அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும், அதுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப வருஷமா நான் நினைச்சிட்டு இருக்கேன். பட் அது கரெக்டா செட் ஆகல. திடீர்னு மேடம் சொன்னாங்க, அம்மா நம்ம ஒரு கெஃபே ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த செலவு நான் தான் வைக்கிறேன். இல்லை செலவு கிடையாது ஆக்சுவலி. ஸோ அவங்க வந்து கெஃபே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க. அப்போ ஒய் நாட் அப்படின்னு தோணுச்சு, எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அதுக்காக இடங்க பார்க்க ஆரம்பிச்சோம். ஆனால் பாருங்க, திடீர்னு ஒரு சூப்பரா ஒரு இடம் அமைஞ்சிருச்சு. இடம் அழகா இருந்தாலுமே அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இம்மீடியட்டா தேவைப்பட்டுச்சு. யாரா இருந்தாலும் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டுங்கிறது கையில ரெடியா வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப அப்பவும் இந்த மேடமே தான் சஜஸ்ட் பண்ணாங்க, அம்மா உன்னோட நீ ஜுவல்ஸ் எல்லாம் தண்டமா தானே வச்சிட்டு இருக்க, அதை ஏன் வந்து யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நகையை விற்கணுமா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்தது தான். பட் இந்த ஃபினான்ஸுக்காக வேற யாரையும் டிபெண்ட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நம்மளோட ஓன் ஜுவல் அதை வந்து வித்துட்டு அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம், ஃபர்தரா அதுல ரெவென்யூ கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கறதால ஐ செட் எஸ். கோல்டு விற்கிறதுக்கு ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு பிளேஸ் நான் பார்த்து வச்சிருக்கேன். போலாமா? போலாம். வணக்கம் மேம், உட்காருங்க. ஹாய் சார், நாங்க ஒரு எமர்ஜென்சிக்காக எங்களோட ஜுவல்ஸ் விற்கிறதுக்காக வந்திருக்கோம். இப்போ நாங்க ஜுவல்ஸ் கொடுத்தா நீங்க அமௌண்ட் எவ்வளவு செட்டில் பண்ணுவீங்க? உடனே கொடுத்துருவோம் மேம். ஓகே, எங்க கிட்ட 18 கேரட், 20 கேரட், 22 கேரட், ஏன் பழைய நகையெல்லாம் கூட இருக்கு. நீங்க எல்லா விதமான ஜுவல்ஸும் வாங்கிப்பீங்களா? எல்லா டைப்ஸ் ஆஃப் ஜுவல்ஸும் எடுத்துக்கோங்க மேம். உங்க ஜுவல்லரி எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கோம். பார்க்கலாமா? எல்லாமே கரெக்டா இருக்கு மேம். வெயிட் செக் பண்ணிடலாமா? வெயிட் செக் பண்ணிக்கோங்க மேம். கரெக்டா இருக்கு சார். மேம், நான் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்துறேன், செக் பண்றீங்களா? பேங்கிள்ஸ்க்கு செயின், தோடு நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமா இல்லை ரொம்ப. சார் ஆக்சுவலி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது கொஞ்சம் அதிகமா இருக்கே, எப்படி? அது ஒன்றும் இல்லை மேம், மேக்ஸ் கோல்டில் ஒரு சூப்பர் ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஒரு கிராமுக்கு 100 rupees எக்ஸ்ட்ரா கொடுக்கும். ஓகே சார், உடனே ப்ராசஸ் பண்ணுங்க. மேம், உங்க ஐடி கிடைக்குமா? மேம், நீங்க ஷோலிங் நல்லூர்ல வரீங்க? ஆமா சார். இப்போ மேக்ஸ் கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் 20+ பிரான்ச்சஸ் இருக்கு. இப்போ இஏல எலிட்டா ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கோயம்புத்தூர்ல 2 பிரான்ச் இருக்கு. ஒன்று பிராட்வே மால்ல, இன்னொன்று ப்ரூக்ஃபீல்ட் மால்ல. உங்களுக்கு எந்த பிரான்ச் ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லைனா நீங்க உங்களுக்கு ஒரு கால் பண்ணாலே போதும், நாங்கள் உங்க வீட்டுக்கு வந்துட்டு உங்களோட நகையை வாங்கிட்டு அங்கேயே உங்களோட கேஷை நாங்கள் செட்டில் பண்ணிடுவோம். ஓ அப்படியா? இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே. கால் பண்ண வீட்டுக்கு வருவேன் சொல்றீங்க, அதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவீங்களா? அதெல்லாம் எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜும் இல்லை மேம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி கொடுக்குறோம். இப்போ நீங்க பேங்க்லயும் அடக்கடையிலயும் உங்க நகையை வச்சிருந்தீங்களா, அந்த நகையை நாங்களே மீட்டு அதோட பேலன்ஸ் அமௌண்ட்டையும் உங்களுக்கே நாங்கள் கொடுத்துருவோம். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா பேங்க்ல அடக்கடை நகையை வச்சுட்டு அதை மீட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் மேக்ஸ் கோல்ட் ரெஃபர் பண்ணுவேன். கண்டிப்பா பண்ணி தரோம் மேம். ஓகே சார். உங்களுக்கு கேஷ்ல வேணுமா இல்லை அக்கௌண்ட்ல வேணுமா? சார் கேஷா வேண்டாம், அக்கௌண்ட்லயே கொடுத்துருங்க. இந்த ஃபார்ம் மட்டும் ஃபில். சார் இது அக்கௌண்ட்ல எவ்வளவு நேரத்துல கிரெடிட் ஆகும்? உடனே ப்ராசஸ் பண்ணிடுவோம் மேம். ஒரு 10-15 minutes ஆகுமா? அவ்வளோ நேரம்லாம் ஆகாது மேம், உடனே ஆகிடும். மேம், உங்கள் அக்கௌண்ட்டில் கேஷ் வந்துச்சுன்னு மட்டும் செக் பண்ணுறீங்க. அதுக்குள்ளயா? கிரெடிட் ஆயிடுச்சுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு நாங்கள் கோல்டு விற்கிறதுக்காக மேக்ஸ் கோல்டு வந்திருந்தோம். எங்க ப்ராசஸ் தட் சிம்பிள். அவங்க உடனே என்னோட ஜுவல்ஸை செக் பண்ணிட்டு இம்மிடியேட்டா அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டாங்க. சென்னையில மேக்ஸ் கோல்டுக்கு மோர் தென் 20+ பிரான்ச்சஸ் இருக்கு. இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் வரப்போகுது.
எக்ஸ்பிரஸ் அவென்யூல கூட இப்பதான் புதுசா ஒரு ஸ்டோர் ஓபன் பண்ணிருக்காங்க. வெயிட் சென்னையில மட்டும் இல்லைங்க, நம்ம மேக்ஸ் கோல்ட் கோயம்புத்தூர்லயும் இருக்கு. பிராட்வே மால் அண்ட் ப்ரூக்ஃபீல்ட் மால்ல. உங்களுக்கு நியர்பைல எந்த பிரான்ச் இருக்கோ அந்த பிரான்ச் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? சப்போஸ் நீங்க போக முடியலன்னா அவங்களுக்கு ஒரு கால் பண்ணீங்கன்னா போதும், அவங்க உங்க வீட்டுக்கே வந்து உங்க ஜுவல்ஸ் எல்லாம் செக் பண்ணி அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுவாங்க. சூப்பர்ல. அது மட்டும் இல்லைங்க, சப்போஸ் நீங்க உங்களோட ஜுவல்ஸை ஒரு பேங்க்லயோ இல்ல அடகுக்கடையிலயோ பிளட்ஜ் பண்ணிருந்தீங்கன்னா இவங்களே அந்த நகையை மீட்டு அந்த நகையோட வேல்யூ பண்ண பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு செட்டில் பண்ணிடுவாங்க. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைச்சது. ஏன்னா இப்போ மேக்ஸ் கோல்ட்ல ஒரு சூப்பர் ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஒரு கிராமுக்கு எக்ஸ்ட்ரா 100 rupees தராங்க. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாராவது நகையை விற்கணும்னு நினைச்சாங்கன்னா மேக்ஸ் கோல்டுக்கு நீங்க நம்பி வரலாம். மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545.